பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, ஒரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்காங்க. என்னன்னா, அவர் மேல நீங்க நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோட காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் உங்களை அன்போடு அழைக்கிறாங்க. நீங்க அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அநேக தேவைகள் இருக்குதான். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உனக்கு ஏற்ற வேலையில அந்த காரியத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு தேவைகள் இருக்கு. இந்த பூமியில நம்ம தேவைகளோட தான் வாழணும். எல்லாருக்குமே அந்த கவலைகள் இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் குறித்த வேலையில நான் உனக்கு காரியங்கள வாய்க்க பண்ணுவேன். உனக்கு நான் தரமாட்டேன்னு நான் சொல்லல. நான் குறித்த வேலையில உனக்கு அது நிச்சயமா கிடைக்கும். அதற்குரிய ஹார்ட் ஒர்க்க நீ பண்ணு. நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பரலோகத்துலேருந்து நான் என்னைக்கு உனக்கு கொடுக்கறத தான் வைத்திருக்கிறேனோ, அன்னைக்கு நான் நிச்சயமா உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி இந்த நாள்ல ப்ராமிஸ் பண்றாரு. இன்னைக்கு அநேக தேவைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காரியங்கள் எப்படி சந்திக்கப்படும்? இந்த பண தேவைக்கு நம்ம என்ன செய்வோம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக குழப்பத்தோட காணப்படுவோம். நீங்க ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. இந்த காரியத்தை எப்படி செய்யணும்? யாரை போய் பார்த்து பேசணும்? எல்லா ஞானத்தையும், அறிவையும், ஆலோசனையும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாங்க. நீங்க தவறா எந்த முடிவையும் இடையில எடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம எந்த காரியத்தையும் நீங்க செய்யக்கூடாது. நீங்க தவறுதலா செய்துட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் மேல குறை சொல்லக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்கு, நான் என்ன செய்யட்டும்? எனக்கு அந்த தேவைகளை சந்திங்க. எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் யாரை போய் பார்க்கணும்? யாரை பேசணும்? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? எல்லாவற்றையும் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. நம்ம தவறா போய் மாட்டிக்கிற நினைச்சாலும் ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபித்துட்டு நம்ம காரியங்களை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதுல பாதுகாப்பை நமக்கு கட்டளையிடுவாங்க. நம்மளை போய் தவறா மாட்ட விட மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம லைஃப்ல ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த நாளில் கற்றுக் கொடுக்குறாரு ஏசப்பா. அதனால எந்த தேவைகளா இருந்தாலும் ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. உங்க காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் எனக்காக செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படும் போது இல்லாத காரியத்தை கூட ஏசப்பா வாய்க்க செய்வாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க வழிகளை நீங்க அறிந்திருக்கீங்க ஏசப்பா. அவங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து செய்யற எல்லா காரியத்திலையும் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்றைக்குமே ஜெயத்தை காணணும். அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஏசப்பா. அவங்க என்னென்ன தேவைகளோடு இன்னைக்கு இருக்காங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பரத்திலிருந்து கட்டளையிடுங்க ஏசப்பா. அவங்க வழிகளை நீங்க பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை நீங்க சந்திங்க. அதுக்காக உம்மை துதிக்கிறேன், தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன். மீட் பிரேஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வாசோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ ஆல். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். காட் பிளஸ்.